ஹாய் गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் கிச்சு சபி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான டிராவல் ஆகு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து 53வது பர்த்டே, 52வது பர்த்டே. ஸோ 50வது பர்த்டே வந்து நம்ம பழைய கிச்சு சபியில் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர், நம்ம பழைய சப்ஸ்கிரைபராக இருந்திருந்தீங்கன்னா. அதுக்கப்புறமா 51வது பர்த்டே போன வருஷம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். பெருசா பண்ணல, சின்னதா தான் பண்ணோம். கேக் மட்டும் வச்சு வெட்டி இது பண்ணி. ஸோ இப்போ 52வது பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசா பண்ணலாம்னு சொல்லிட்டு, பெருசானா ஜாலியாக டிராவலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் போட்டிருக்கோம். அப்பா வீடியோ பண்ணணுமா, அப்பா வீடியோ வரணும்னு சொல்லிட்டு சீட்டை மாத்திட்டாங்க. இனிமே வந்து அங்கிள் வந்து டெய்லி வீடியோக்கு வருவாங்க. ஆமா, கண்டென்ட்ஸ்ல வந்து அங்கிள் வருவாங்க, ஷார்ட்ஸ்ல வருவாரு. ஆமா. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, இது அப்படி காட்ட முடியாதா? இதெல்லாம் காட்டுறேன், இங்கே பாருங்க, தெரியுதா? இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஏலகிரி மலை அடிவாரத்தில் வந்து இருக்கோம். இங்கேருந்து வந்து மேலே வந்து போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா ஒரு வெள்ளை பார்க் ஒன்று தெரியும், வியூ. அந்த இடத்துல வச்சு கேக் கட் பண்ணுறதுக்காக ஸோ வந்து கேக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஐஸ்கிரீம் கேக்கா? ஓகே. ஏன்னா நம்ம வந்து சாப்பிட மாட்டோம், வேஸ்ட்டாக போயிடலாம் கேக். அங்கே வந்து நிறையா குரங்கெல்லாம் இருக்கும், நம்ம சாப்பிட்றதே கொஞ்சம் கேக்கு தான். அது எதுக்கு வந்து உள்ளே போயிட்டு வெட்டினா யாருக்கும் கொடுக்க கூட முடியாது. அப்படி இல்லைன்னா வந்து குரங்குங்களுக்கு தான் நாங்கள் மெயினாக, குரங்குக்காக தான் நாங்கள் வாங்கினதே. அதுவும் நல்ல கேக்கா பார்த்து வாங்கியிருக்கோம். ஸோ வந்து நம்ம மேலே போயிட்டு ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணலாம். அங்கே வந்து அதே மாதிரி யாரும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு திட்டாதீங்க, அதே மாதிரி ஏலகிரி போறேன்னு சொல்லி திட்டாதீங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட், நான் இந்த இடத்துல தான் இது கேட்கணும் எல்லார்கிட்டயும். ஏன்னா நான் இந்த டவுட்டை கேட்டுட்டேன், நானும் கேட்கணும். ஆமா, எங்க 2 பேருக்கும் சேம் டவுட். என்னன்னா, மாசமா இருக்கும் போது மலை ஏறக்கூடாதுன்னு சொல்றாங்க. மலையில இருக்கிறவங்க மாசமா இருந்தா எப்படி இறங்குவாங்க, எப்படி ஏறுவாங்க? எனக்கு அதுதான் டவுட். அதனால உங்ககிட்ட கேக்குறேன். இப்போ ஒர்க் போறவங்களா இருந்தா, இப்ப மேல வந்து அவங்க இருக்காங்க, கீழே ஒர்க் போகணும்னா கீழே வந்துட்டு போகணும்ல. அதனால எதனால அவங்க அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு என்னன்னா, அது சுத்தி சுத்தி வர்றதுனால வாமிட் வரும், அதனால சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்னோட கணிப்பு. நான் கணிச்சது கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்ச யாராச்சும் வந்து கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இப்போ செகண்ட் டைம் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் டைம் வந்து இப்ப ஏலகிரி நம்ம வந்து போறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி இப்பதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அம்மா நைனா கூட போயிருந்தோம். இப்ப செகண்ட் டைம் ஐஸ்கிரீம். ஸோ எங்கள் வீடு வந்து பாருங்க, ஐஸ்கிரீம் நான் வந்து இப்போ அப்படியே ட்ரை பண்ணின்னு உங்களுக்கு ஏலகிரி மலை வியூ காட்டுறேன். டாடா. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கிருந்து நம்ம வீடு வந்து செம்ம கிளியராக தெரியும். சாரி, வீட்டில் இருந்து இந்த வியூ பாயிண்ட் வந்து நல்லா கிளியராக தெரியும். ஆனால் நம்ம வீடு இங்கே தான் எங்கேயே இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. யாருப்பா நானா? தெரியுதா? இங்கே பார்த்தீங்களா, நம்ம கார் நிற்க வச்ச உடனே வந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ இவங்க எல்லாருக்குமே தான் வந்து நம்ம இப்போது கொடுக்க போகிறோம், கேக் கட் பண்ணி. அதுக்கிட்ட போஸ்ட் வந்து எனக்கு அதிகமா கடிச்சிக்கு போகுது. ஸோ நிறைய பேர் இருக்காங்க, பாப்பா தூங்கிட்டு இருக்கு. நம்ம கேக் வெளியே எடுத்துட்டு கவர் பண்ணலாம். ஓகே, பர்த்டே கேர்ள் வந்து ரெடி ஆகிட்டாங்க. வாங்கம்மா. என்னது அவங்க கொடுக்குறீங்களா? அம்மா கிட்ட விட்றா. அம்மா எல்லாம் வந்துருச்சுன்னா அந்த அளவுக்கு பயமா தல. இல்ல, நீங்க கையில வச்சுக்கோங்க, கையில வச்சா புடுங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கையில இப்படி பிடிச்சுக்கோங்க தாங்கி. அதாவது எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கபன்னு வந்துட்டாடுங்க. எங்கடா காணோம் ஆளுங்களையே, ஓடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பாதி. அதான் இல்ல, நிறைய இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அந்த வரான் பாருங்க. டே 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 உனக்கு தரோண்டா, லேட்டா தரோண்டா தம்பி. அஞ்சனேயா கொஞ்சம் ஓரமா இருக்கீங்களா, கொஞ்சம் நேரம்ன்ற மாதிரி இருக்கு. விட மாட்டாங்களோ கேக் வெட்டுறதுக்கு. டப்பா பார்த்தாலே பாஞ்சு வந்துடுங்க. என்னம்மா இதெல்லாம்? எல்லாரும் எங்களை சுத்து போட்ட காரணத்தினால காருக்குள்ளேயே உட்காந்து நீங்களே ஹாப்பி பர்த்டே கொண்டாடிடுறீங்களா? இவன் நகர்ந்தான் அப்படின்னா நம்ம அங்க போய் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோம். இங்கே வந்து அதெல்லாம் நான் வளைவிட கார் டிக்கெட்ஸ் எனக்கு பயமாகுது. இதெல்லாம் பஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்ன டப்பா அங்கிள்? இல்லையாப்பா இந்த வேணா விடுங்க, அப்படியே ஊற்றலாம். அப்படியே இல்லையா? உங்களை நம்பி நான் வைங்கம்மா. அப்பா ரிட்டர் நல்லா விட்டாரா நீ? ஐயோ, அங்கிள் நீங்க இந்த இப்போ வந்து வெயிட்டா நிமியா தானே தெரியாது.
ஏன் கீழே வைக்கிறீங்க சரி வாங்க எல்லாரும் வாங்க விட்டுதல அப்படியே இதுலயும் எடுத்தீங்கன்னா நான் அப்படியே நிமி விண்ணி வைக்கிறேன் நிமி வாடா டுடே டு யூ கை தட்டு கை உள்ளங்க உள்ளங்க ஐயோ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே ஆடி வருது பா உள்ளவாங்க பா ஹேப்பி பர்த்டே ஸ்ரீ 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 இந்தா ம் யாருமே கொடுக்கல இந்த வாடா ஆண்டி கேக் சாப்பிட்டீங்களா ம் சரி விடுங்க முட்டையை வெஜ்ஜில் சேர்த்தாச்சு ஏமா நீங்க ஐஸ்கிரீம் கேக்குறது ஒண்ணு இருக்காத நீங்க அப்ப இல்ல இந்தா இல்ல டவுட்ல சொன்னேனா ஐஸ்கிரீம் கேக்குற விஜய் இது எல்லாம் இருக்காதுன்னு சொன்னீங்க சாப்பிடுமா ஆண்டி சாப்பிடுங்க ஆண்டி இந்த அபி இந்த அது என்ன தாத்தா கொடுத்தா மட்டும் அபி கொடுங்க போதும் உங்களுக்கு கேக் நான் சாப்பிட மாட்டேன் நான் போன் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் இது உனக்கு கொடுத்தனா உனக்கு கொடுத்தனடா நீ குடுறீங்க இந்தா ஸோ வந்து இப்போ நம்ம வந்து கேக் கட் பண்ணிட்டு இருக்கோம் கட் பண்ணிட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிறாங்க பாருங்க தலைவர் அவர் கொடுக்கலாம் வெளியே மட்டும் இல்லை இந்த பக்கம் வந்தாக்க ரெண்டு பக்கம் ஃபுல்லாக இருக்காங்க அவங்க எட்டி பார்க்குது பார்த்தீங்களா ஜாலியா இருக்கு கேக் வெட்டுறது தண்ணிக்குதுல்ல டடா நிறைய ஸ்பேஸ் போட்டுருக்கேன்டா அழகா எடுத்து கொடுத்துரு இந்தா. கொஞ்சம் லைட்டா கேப் போட்டு கொடுக்குறேன் உனக்கு இந்த ரெண்டு பொண்ணு சேர்த்து இருமாமா அது வேற குரங்கு இந்த குரங்கு எல்லாம் ஒரே இது சொல்றீங்களாமா அது வேற குட்டி ஒரு கம்மியாகுது நான் முன்னாடி போய் கொடுத்த வீடியோ ரெடி இந்தா பாத்துடா கையோட புடிங்கிட்டு ஓடிட போகுது நீ முன்னாடி போய் கொடுறா அது வந்து பாருங்க வாங்கிக்கவே மாட்டேன்து பாரேன் அப்படி இப்படி வைடா நீ எடுத்துக்கோ இல்ல அது வாங்கிக்கவே மாட்டேன்து அவன் அப்படியே பாக்குதே தவிர பெரிய குரங்கா இருந்தா வாங்கிக்குவோம் இது பயப்படுதுங்க பாவம் யாராச்சும் அடிச்சிட்டுன்னு இருப்பாங்க ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் தங்கா கோட்டைக்கு வந்திருக்கோம் மேலே மலை மேலே டிக்கெட் போயிட்டு இருக்கு ஒருத்தருக்கு 350 ரூபா டிக்கெட்டு 1750 ரூபா மொத்தம் அப்பா பால்டம் ஸ்ரீமயிலு என்னாச்சு காய்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் தங்க கோட்டையோட என்ட்ரன்ஸே கொஞ்சம் எல்லாம் பிரம்மாண்டமாக தான் இருக்குது திருட்டி விழா எதுன்னு பாருங்க கேமராவை எங்க கொண்டு போய் வச்சேன்னு தெரியல கருன்னு இருக்கு நல்லா இதில் நல்லா வெளியாக இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் தங்க கோட்டை போங்க போட்டுறா சிப்பாய் கிட்ட ஃபோன் எடுக்கணும் இவனை சிப்பாய் கிட்ட இறங்கி எடுக்கலாம் ஸோ காய்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குதுங்க சிப்பாய்கள் வெள்ளை பூக்கள் ஒரு அரண்மனைக்குள்ளே இது நுழைஞ்ச ஒரு ஃபீல் ஆகுது இது சென்டரில் வந்து திருச்சி அதை கண்டுக்காதீங்க ஐயோ ஷார்ட்ஸ் நான் எடுக்கிறேன்டா உங்க அண்ணன் பெரிய வீடியோ தான் எடுப்பாங்க நல்லா இருக்குதாப்பா சூப்பராக இங்கே பாருங்க பர்த்டேகள் இங்கே தாங்கிறாங்க ஜாலி ஜாலி ஜாலி